நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.3 காம்பினேஷன். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் காம்பினேஷன் சூஸன். சரிங்களா? இப்போ காம்பினேஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா NCR = n factorial divided by r factorial into n minus r factorial. சரிங்களா? காம்பினேஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா NCR = n factorial divided by r factorial into n minus r factorial. ஆல்ரெடி பெர்முடேஷன் நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம். பெர்முடேஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா NPR = n factorial divided by n minus r factorial. சரிங்களா? அப்போ இந்த NPR n factorial divided by n minus r factorial பதிலாக NPR நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா இப்போ NCR = NPR divided by r factorial எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ இதிலேருந்து r factorial வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ r factorial = NPR divided by NCR எழுதிக்கலாம். இப்போ r factorial = NPR divided by NCR. சரிங்களா? இப்போ r factorial அப்போ நம்ம பார்த்தோம்னா NCRக்கு பதிலாக NPR divided by r factorial ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். r factorialக்கு இப்போ சப்போஸ் given that value NPR NCR வேல்யூ கொடுத்து ஃபைண்ட் r factorial கேட்டோம்னா r factorialக்கு பதிலாக NPR divided by NCR ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கொஷின் நம்பர் எக்ஸசைஸ் 4.3 கொஷின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இஃப் NC12 = NC9 ஃபைண்ட் 21CN. சரிங்களா? NC12 = NC9, NC12ஓட வேல்யூ NC9ஓட வேல்யூ ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் 21CN வேல்யூ கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா புக்கில் கொடுத்துருப்பாங்க. NCR = என்ன ப்ராப்பர்ட்டினா NCN - R. அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ப்ராப்பர்ட்டி NCR = NCN - R. சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிட்டோம்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ NC12 = given that NC9 இருக்குங்களா? இப்போ இந்த NC9க்கு பதிலாக இந்த NCR ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். இப்போ NCRனு NCN - Rன்னு எழுதிக்கலாம். ஆருக்கு பதிலாக இங்கே 9 இருக்குது. அப்போ NCN - 9. இப்போ NC12 = NCN - 9 எழுதிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு வேல்யூம் சேம்னு சொல்லிட்டாங்க. இப்போ NC12னாலும் NCN - 9னாலும் சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆருக்கு பதிலாக 12 இருக்குது. அப்போ இங்கே ஆருக்கு பதிலாக n - 9 இருக்குது. அப்போ இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவல் வேல்யூ. இப்போ therefore n - 9 = 12. இப்போ n = 21. அப்போ என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 21. ஃபைண்ட் இதிலேருந்து அவங்க n கண்டுபிடிச்சிட்டோம். அகெயின் ஃபைண்ட் என்ன கேட்குறாங்கன்னா 21CN. அப்போ 21C எனக்கு உள்ள 21 கொடுத்தீங்கன்னா 21. அப்போ 21C 21னா சேம் வேல்யூனா வேல்யூ 1. 21C 21 ப்ராப்பர்ட்டி நமக்கு இருக்குது. NC0னாலும் வேல்யூ 1 தான், NCNனாலும் வேல்யூ 1 தான். NC0க்கும் வேல்யூ 1 தான், NCNக்கு வேல்யூ 1 தான். அப்போ 21CNக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. அடுத்து செகண்ட் கொஷின். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 15C 2R - 1 = 15C 2R + 4 ஃபைண்ட் R. சரிங்களா? 15 காம்பினேஷன் ஆஃப் 2R - 1 = 15 காம்பினேஷன் ஆஃப் 2R + 4. இது ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஃபைண்ட் R. ஆரோட வேல்யூ கேட்குறாங்க. சரிங்களா? அகைன் சேம் ப்ராப்பர்ட்டி ப்ரீவியஸ் சம்மில் நம்ம அப்ளை பண்ண அதே ப்ராப்பர்ட்டிங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ப்ராப்பர்ட்டினா NCR = NCN - R. சரிங்களா? NCR = NCN - R. அந்த ப்ராப்பர்ட்டிங்க நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா given that value பார்த்தீங்கன்னா 15C 2R - 1 = 15C 2R + 4. சரிங்களா? இப்போ இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா NCRக்கு பதிலாக NCN - R ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா அப்போ 15C 15 minus of 2R plus 4 more. So 15C 15 minus minus 2R minus 4. So 15 combination of 15 minus 4 na 11 minus 2R. சரிங்களா? இப்போ
15C 2R minus 1 equal to 15C 11 minus 2Rன்றது. அப்போ NCX equal to NCY நமக்கு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. NCX equal to NCYனா X equal to Y இந்த ப்ராப்பர்ட்டி ஆர் X plus Y equal to N. சரிங்களா? இப்போ NCX equal to NCYனா X equal to Y. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். NCX equal to NCY Yனா X equal to Y. அதே என்னோட வேல்யூ வேணும்னா எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா அப்போ நமக்கு தேவை ஆரோட வேல்யூ தான். அப்போ NCX ஈக்குவல் டு NCYனா X ஈக்குவல் டு ஒய். இப்போ 2R minus 1 X ஈக்குவல் 2R minus 1 இருக்குது. இப்போ ஈக்குவல் டு ஒய்க்கு பதில் 11 minus 2Rன்றது. சரிங்களா? இப்போ மைனஸ் 2R சைடு கொண்டுச்சுன்னா ப்ளஸ் 2R ஆல்ரெடி 2R இருக்குது. இப்போ 4R ஈக்குவல் டு மைனஸ் 1 சைடு இருந்துச்சுன்னா ப்ளஸ் 1 ஆல்ரெடி 11 இருக்குது. 11 + 1 12. இப்போ 4R ஈக்குவல் டு 12னா R ஈக்குவல் டு 12/3 12/4ன்னு வரும். அப்போ R ஈக்குவல் டு 3. சரிங்களா? இப்போ ஃபைண்ட் R தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. சரி, நெக்ஸ்ட்டு தேர்டு சம். தேர்டு சம் பார்த்தீங்கன்னா இஃப் NPR equal to 720 and NCR equal to 120, find N and R. NPR வேல்யூ கொடுத்துட்டாங்க, NCR வேல்யூ கொடுத்துட்டாங்க, find N and R கேட்டுருவாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். NPR வேல்யூ 720 கொடுத்துருக்காங்க, NCR வந்து 120, ஃபைண்ட் N and R கேட்டுருக்காங்க. நமக்கு ஆர் ஃபேக்டருக்கு வேல்யூ தெரியும். ஆர் ஃபேக்டருக்கு ப்ரீவியஸாக என்ன ஃபார்முலானா NPR equal to NCR into R factorial. ஆர் ஃபேக்டருக்கு ஃபார்முலா ப்ரீவியஸ் பேஜில் இல்லைன்னா NPR divided by NCR. சரிங்களா? இப்போ NPRோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 720 divided by NCR வேல்யூ பார்த்தீங்கன்னா 120. இதை கேன்சல் பண்ண 12 72 கேன்சல் பண்ணிங்கன்னா 6 வரும். ஆர் ஃபேக்டர் ஈக்குவல் டு 6 வந்து 3 × 2 × 1 எழுதலாம். சரிங்களா? இப்போ ஆர் ஃபேக்டர் ஈக்குவல் டு 3 ஃபேக்டர். இப்போ ஆர் ஈக்குவல் டு 3. ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைண்ட் N and R கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி கிவன் பார்த்தீங்கன்னா கிவன் NPR equal to 720. அப்போ ஆருக்கு பதில் 3 கொடுத்தீங்கன்னா இப்போ NP3 equal to 720. இப்போ இங்கே NPR ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ N factorial divided by N minus 3 factorial equal to 720. சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ N factorial எப்படி எழுதிக்கலாம்னா N into N minus 1 into N minus 2 into N minus 3 factorial divided by N minus 3 factorial equal to 720. இந்த N minus 3 factorial N minus 3 factorial கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ N into N minus 1 into N minus 2 into N minus 2 equal to 720 வரும். இப்போ N into N minus 1 into N minus 2 equal to இந்த 720 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 10 into 9 into 8ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? 9 8s are 72. 72 10s are 720. 720 வந்து 10 into 9 into 8ன்னு எழுதிக்கலாம். ஏன் அப்படி எழுதணும்னா அங்கே பாருங்கள் ஆர்டரா N into N minus 1 into N minus 2 இருக்குது. அப்போ இதை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்னோட வேல்யூ 10. இப்போ N minus 1ஓட வேல்யூ 9, N minus 2ஓட வேல்யூ 8. இதை ஈக்குவேட் பண்ணுறது 720 வந்து N into N minus 1 into N minus 2ங்கிற ஆர்டரில் எழுதுறதுக்காக எப்படி எழுதிக்கலாம்னா 10 into 9 into 8ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? நீங்கள் 720 வந்து டிவைட் பண்ணிங்கனாவே இந்த வேல்யூ கிடச்சிரும். சரிங்களா? அப்போ என்னோட வேல்யூ என்ன 10. இப்போ இதில் வந்து என்னோட வேல்யூ என்னன்னு சொல்லிடலாம் 10ன்னு சொல்லிடலாம். சரிங்களா? இப்போ என்னோட வேல்யூ வந்து 10, ஆரோட வேல்யூ வந்து 3. ஆர் வந்து 3, N வந்து 10. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஷின். ஃபோர்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா 15C3 plus 2 times into 15C4 plus 15C5 equal to 17C5 ப்ரூவ் பண்ணும். ப்ரூவ் தட் கொஷின். சரிங்களா?
ஸோ இதில் எல்ஹெச்எஸோட வேல்யூ எடுத்துங்க. எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு 15C3 ப்ளஸ் 2 டைம்ஸ் இன்ட்டு 15C4 எப்படி எழுதிக்கலாம்னா 15C4 ப்ளஸ் 15C4னு எழுதிக்கலாம் ப்ளஸ் 15C5. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ப்ராப்பர்ட்டினா NCn-R ப்ளஸ் NCR ஈக்குவல் டு n+1 CR காம்பினேஷன் ஆஃப் ஆர். இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். NCn-R ப்ளஸ் NCR ஈக்குவல் டு n+1 CRன்னு எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், இது NCR-1 R-1 4ன்றது. அப்போ ஆரோட வேல்யூ R-1 3, அப்போ ஆரோட வேல்யூ 4. அப்போ இங்கே இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். NCR-1 ப்ளஸ் NCRனா n+1 CRன்னு இதுக்கு போல் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த ரெண்டு டேர்ம் பாருங்கள், NCn-R ப்ளஸ் NCR, ஆரோட வேல்யூ 5னா R-1 4. திரும்ப இந்த ரெண்டு டைமுக்கு பதில் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க? அப்போ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ ப்ராப்பர்ட்டினா n+1 காம்பினேஷன் ஆஃப் R. அப்போ என்னோட வேல்யூ 15, அப்போ n+1னா 16. சரி, 16C, ஆரோட வேல்யூ 4, இது R-1. ஸோ 16C4 ப்ளஸ் அகைன் இந்த ரெண்டு டைமுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி NCn-R ப்ளஸ் NCRனா n+1 CR. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட வேல்யூ 15, அப்போ n+1னா 16, R-1ஓட வேல்யூ 4, ஆரோட வேல்யூ 5, அப்போ 16C5. அகைன் அதே ப்ராப்பர்ட்டிங்க அப்ளை பண்ணலாம். NCR-1 ப்ளஸ் NCRனா n+1, அப்போ 17C, ஆரோட வேல்யூ 5 ஈக்குவல் டு RHS. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th கொஷின். சரி, ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா NCR-1 NCR-1 ப்ளஸ் NCRனு ஃபார்ம்னா n+1 CR. சரிங்களா? அது ஆக்சுவலாக R-1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th கொஷின். 6th கொஷின் பார்த்தீங்கன்னா 35 காம்பினேஷன் ஆஃப் 5 ப்ளஸ் summation of R equal to 0 to 4, 39 minus R combination of 4 equal to 40C. ஃபைன் ப்ரூவ் பண்ணும். சரி, ப்ரூவ் த கொஷின். அது ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா LHS எடுத்துக்கலாம். இப்போ LHS ஈக்குவல் டு சொல்யூஷன். LHS ஈக்குவல் டு 35 காம்பினேஷன் ஆஃப் 5 ப்ளஸ் summation of R equal to 0 to 4, 39 minus R combination of 4. இப்போ R ஓட வேல்யூ equal to 35C5 ப்ளஸ் ஆருக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 4 வரைக்கும் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ ஆருக்கு 0 கொடுத்தீங்கன்னா 39C4 வரும். ப்ளஸ் 1 கொடுத்தோம்னா 39 மைனஸ் 1னா 38C4. அடுத்து 2 கொடுத்தீங்கன்னா 37C4 ப்ளஸ் 3 கொடுத்தீங்கன்னா 36C4 ப்ளஸ் 4 கொடுத்தீங்கன்னா 39 மைனஸ் 4னா 35C4 வரும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டைமும் இந்த லாஸ்ட் டைம் அது ரெண்டையும் ஃபஸ்ட்டு கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் அப்படி வச்சுக்கலாம் 35C5 ப்ளஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட் ஸ்டெப் எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னா லாஸ்ட் டைம் என்ன எழுதிடணும் 35C4 அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அடுத்தது லாஸ்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 36C4 அதை வந்து அடுத்ததாக எழுதிக்கலாம். 37C4 ப்ளஸ் 38C4 ப்ளஸ் 39C4. லாஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து நான் அப்படியே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ரிவேஸில் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த 35C5ங்கிற வேல்யூ மட்டும் அப்படி வச்சுக்கிட்டு ரிமைனிங் இருக்க வேல்யூ வந்து ரிவேஸில் இருந்து அப்படி எழுதியிருக்கேன். எகெயின் இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். NCR ப்ளஸ் NCR-1னா n+1 CR அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எகெயின் அதே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அது ரெண்டுக்கும் NCR ப்ளஸ் NCR-1 ஈக்குவல் டு n+1 CR. சரிங்களா? லாஸ்ட் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணால் அதே ப்ராப்பர்ட்டி. இப்போ இதை யூஸ் பண்ணோம்னா இப்போ n+1 என்னோட வேல்யூ 35. இப்போ 35 + 1னா இப்போ 36C ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. சரிங்களா? NCR ஆரோட வேல்யூ 5. இப்போ 36C5
சரிங்களா ப்ளஸ் அப்போ இந்த வேல்யூ எப்படி எழுதிட்டோம் 36C4 ஓகே எகெயின் இப்போ எந்த ரெண்டு டைமுக்கும் ஓகே அடுத்தது அப்படி இந்த வேல்யூ அப்படி எழுதிக்கலாம் இந்த ஃபஸ்ட் ரெண்டுக்கு மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டேன் அடுத்தது ரிமைனிங் வேல்யூலாம் அப்படி எழுதிக்கலாம் 37C4 ப்ளஸ் 38C4 ப்ளஸ் 39C4 equal to again same formula NCR plus NCR minus 1 NCR plus NCR minus 1 திரும்ப again அதே ஃபார்முலா என்ன ஃபார்முலா N plus 1 CR அப்போ 37C5 ப்ளஸ் இது ரெண்டுக்கும் இது மேலே இருந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் ரிமைனிங் இந்த டைம் அப்படி எழுதிக்கலாம் ப்ளஸ் 37C4 ப்ளஸ் 38C4 ப்ளஸ் 39C4 equal to again அதே ஃபார்முலா NCR plus NCN minus R minus 1 NCR plus NCR minus 1 again அதே ஃபார்முலா N plus 1 சரிங்களா அப்போ 38CR சரிங்களா அப்போ Rனா 5 ப்ளஸ் இந்த லாஸ்ட் ரெண்டு டைம் அப்படி எழுதிக்கலாம் 38C4 ப்ளஸ் 39C4 again அதே ஃபார்முலா தான் சரிங்களா NCR plus NCR minus 1 equal to N plus 1 CR அப்போ 39C5 plus 39C4 equal to again அதே சேம் ஃபார்முலா தான் 39C5 plus 39C4 அப்போ NCR plus NCR minus 1 அப்போ N plus 1னா 40CR ஆரோட வேல்யூ 5 இப்போ 40C5 ஸோ இதுதான் இது RHS வேல்யூ சரிங்களா இப்போ LHS ஈக்குவல் டு RHS ப்ரூவ் பண்ணிட்டோம் சரிங்களா நெக்ஸ்ட் சம் 6th கொஷின் பார்த்தீங்கன்னா given வேல்யூ பார்த்தீங்கன்னா n plus 1 combination of 8 ratio n minus 3 permutation of 4 equal to 57 ratio 16 கொடுத்துட்டாங்க find the value of n n ஓட வேல்யூ கேட்குறாங்க சரிங்களா n தான் நம்ம கண்டுபிடிக்கணும் find the value of n இப்போ ரேஷியோன்னு என்ன பண்ணுவோம் டிவைடில் எழுதுவோம் அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா n plus 1 combination of 8 divided by n minus 3 permutation of 4 equal to 57 divided by 16 எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ equal to அடுத்தது இப்போ n plus 1 combination of 8 இப்போ இந்த 16 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க இந்த டிவைடில் இருக்கிற 16 இந்த சைடு வந்துச்சுன்னா மல்டிபிள் வந்துடும் அதேமாதிரி எந்த டைம் அந்த சைடு போணுச்சுன்னா மல்டிபிள் வரும் இப்போ இல்லைங்க ஃபார்முலா கூட அப்ளை பண்ணிக்கலாம் n plus 1 combination of 8க்கான ஃபார்முலா NCR ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ NCR ஃபார்முலா என்ன n factorial divided by n factorial divided by r factorial rங்கிறது 8 factorial into n minus r factorial n minus r அப்போ n minus rனா n minus 7 factorial வரும் divided by ஏன்னா 8 minus 1 7 டினாமினேட்டரில் NPR ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் NPR ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n factorial divided by n minus r factorial அப்போ n minus rனா nக்கு பதிலாக n minus 3 இருக்குது rக்கு பதிலாக 4 இருக்குது அப்போ n minus 7 n factorial divided by n minus r factorial equal to 57 divided by 16 வந்துடும் சரிங்களா அப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த n minus 7 factorial இந்த n minus 7 factorial கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த 8 factorial வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும் சரிங்களா இப்போ இது அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா n plus 1 factorial divided by 8 factorial into n minus 3 factorial equal to 57 divided by 16 கிடச்சிரும் சரிங்களா இப்போ அடுத்தது பார்த்தோன்னா இந்த n plus 1 factorial எப்படி எழுதிக்கலாம்னா n plus 1 into n into n minus 1 into n minus 2 into n minus 3 factorial divided by 8 factorial into n minus 3 factorial equal to 57 divided by 16 இப்போ இந்த டைம் கேன்சல் பண்ணிக்கலாம்
இந்த 8 ஃபேக்டோரியல் இந்த 8 ஃபேக்டர் மல்டிபிள் இந்த டிவைடில் இருக்கிற 8 ஃபேக்டர் அந்த சைடு கொண்டு வந்தோம்னா மல்டிபிள் வந்துடும். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா n+1 into n into n minus 1 into n minus 2 equal to 57 divided by 16 into 8 factorial வரும். சரிங்களா? இப்போ ஈக்குவல் டு 57 divided by 8 factorial எப்படி எழுதிக்கலாம்னா 8 into 7 into 6 into 5 into 4 into 3 into 2 எழுதிக்கலாம். divided by 16 வரும். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இப்போ ஈக்குவல் டு ரைட் சைடு என்ன இருக்குன்னா n+1 into n into n minus 1 into n minus 2. அப்போ இந்த டைம் வர மாதிரி இந்த ரைட் சைடு இருக்கிற டைம் கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். 57 எப்படி எழுதிக்கலாம்னா 19 into 3ன்னு எழுதிக்கலாம். 19 into 3க்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 57. 19 into 3. ஓகே. ஸோ அடுத்தது வந்து இந்த 16 கேன்சல் பண்ணிக்கலாம். 8 2s are 16. இப்போ இந்த 16 கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? 8 2s are 16. இந்த 16 கேன்சல் பண்ணிவிட்டேன். 57 வந்து 19 into 3ன்னு எழுதிக்கிட்டேன். அடுத்து ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 7 into 6 into 5 into 4 into 3ன்னு வரும். சரிங்களா? இப்போ ஈக்குவல் டு அடுத்தது இந்த 7 3s are என்ன வரும் 21. இந்த 3 7s are 21 எழுதிக்கிட்டேன். அடுத்தது இந்த 5 4s are வேல்யூ 20 இன்ட்டு அடுத்தது இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது 19 இருக்குது. அடுத்தது இந்த 6 3s are வேல்யூ 18. எதுக்காகனா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா n+1 into n into n minus 1 into n minus 2 இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிகிரீஸிங் ஆர்டரில் இருக்குது. அப்போ இந்த வேல்யூ நம்ம டிகிரீஸிங் ஆர்டரில் எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ இப்போ ஈக்குவேட் பண்ணிங்கன்னா n+1 வேல்யூ பார்த்தீங்கன்னா 21. அப்போ n-ஓட வேல்யூ 20, n-1ஓட வேல்யூ 19, n-2ஓட வேல்யூ 18. அப்போ இதிலேருந்து என்னோட வேல்யூ என்ன என்னோட வேல்யூ 20. எதை ஈக்குவேட் பண்ணாலும் நீங்கள் 20 தான். n+1 ஈக்குவல் டு 21னா n ஈக்குவல் டு 20, n ஈக்குவல் 20னா டைரெக்டாக கூட நம்ம எழுதிக்கலாம். இப்போ என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 20. சரிங்களா? இல்லை n+1 ஈக்குவல் 21 நீங்கள் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா n ஈக்குவல் 20. எதை நீங்கள் ஈக்குவேட் பண்ணாலும் என்ன கிடைக்கும் சேம் வேல்யூ என்னோட வேல்யூ 20 தான் கிடைக்கும். ஈக்குவேட்டிங் கரஸ்பாண்டிங் வேல்யூ ரெண்டு சைடும் கரஸ்பாண்டிங் வேல்யூ ஈக்குவேட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். இங்கே எப்படி இருக்குது டிகிரிஸிங் ஆர்டரில் இருக்குது, இந்த சைடும் டிகிரிஸிங் ஆர்டரில் இருக்குது. அப்போ n ஈக்குவல் 20. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஷின் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் 2n combination n equal to 2 for n into 1 into 2 into etc 2n minus 1 divided by n factorial. சரிங்களா? நம்ம இதுதான் ப்ரூவ் பண்ணோம். இப்போ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இப்போ LHS எடுத்துங்க. LHS equal to 2n combination of n. இப்போ NCR ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். NCR ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n factorial divided by r factorial. ஆருக்கு வேலை என்னன்னு இருக்கு. அப்போ n factorial into n minus r factorial 2n minus n into n factorial. அப்போ equal to 2n factorial divided by n factorial into n factorial வரும். சரிங்களா? இப்போ equal to இப்போ இந்த 2n factorial எப்படி எழுதிக்கலாம் 2n into 2n minus 1 into 2n minus 2 into 2n minus 3 into etc 4 into 3 into 2 into 1 வரும். divided by denominatorல என்ன இருக்குது n factorial into n factorial. இப்போ equal to அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். இந்த ஈவென்ட் டைம்லாம் கன்சிடர் பண்ணுங்கள். ஈவென்ட் டைம் 2n இங்கே என்ன இருக்குது 2n minus 2, அடுத்து பார்த்தீங்கன்னா 2n minus 4, அடுத்து பார்த்தீங்கன்னா 2n minus 6, அடுத்து பார்த்தீங்கன்னா 2n minus அந்த ஈவென்ட் டைம் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 2n into 2n minus 2 into 2n minus 4 into etc 8 into 6 into 4 into 2 வரும் ஈவெண்ட்டு. சரிங்களா? ரெமைனிங் இருக்கிற ஆட் டைம் என்னது இந்த டைம் 2n minus 1 2n minus 3 etc 3 1 ஆட் டைம் எழுதிட்டேன். ஈவென்ட் டைம் தனியாக ஆட் டைம் தனியாக எழுதிட்டேன். டிவைட் பை n factorial into n factorial. சரிங்களா? இப்போ ஈக்குவல் டு இப்போ இந்த ஈவென்ட் டைம்லேருந்து
டூங்கிற டைம் காமனாக வெளியே எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 இருக்கா, இங்கே ஒரு 2 இருக்கும், இதில் இருந்து ஒரு 2 காமனாக எடுங்க, இங்கே ஒரு 2 இருக்கும், இதில் இருந்து ஒரு 2 காமனாக எடுங்க, 8லேருந்து ஒரு 2 காமனாக எடுங்க, 6லேருந்து ஒரு 2 வெளியே எடுங்க, 4லேருந்து ஒரு 2, 2லேருந்து ஒரு 2. அப்படின்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை 2s இருக்குன்னா டோட்டலாக இதில் n டைம்ஸ் இருக்கும். அப்போ 2n டைம் இது எல்லாமே மல்டிப்ளை இருக்குது. இங்கே ஒரு 2னா இங்கே ஒரு 2 காமனாக எடுத்தால் 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இதுலேருந்து ஒரு 2 காமனாக எடுத்துனா 2 கியூப் எக்ஸட்ரா. இதே மாதிரி டோட்டலாக n டைம்ஸ் இருக்குது. n டைம்ஸ்லேருந்து ஒரு 2 வந்து மல்டிப்ளை எழுதலாம். இதிலேருந்து ஒரு இதில் ஒரு 2 மல்டிப்ளை இருக்குது, இங்கே ஒரு 2 மல்டிப்ளை இருக்குது, இங்கே ஒரு 2 மல்டிப்ளை இருக்குது. அது டோட்டலாக பார்த்தீங்கன்னா எத்தனை 2ங்கிற டைம் மல்டிப்ளை இருக்குன்னா n டைம்ஸ் டோட்டலாக மல்டிப்ளை இருக்கும். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா 2n இன்ட்டு n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸட்ரா 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இது டோட்டலாக ஈவன் டைம்ஸ். இது எல்லாமே ஈவன் டைம். எல்லா ஈவன் டைம்லையுமே ஒரு 2ங்கிறது மல்டிபிள் இருக்கும். இப்போ எத்தனை ஈவன் டைம்ஸ் இருக்குன்னா n ஈவன் டைம்ஸ் இருக்கும். அப்போ எத்தனை 2 டோட்டலாக இதில் இருக்குன்னா 2n டைம். சரிங்களா? அப்போ ரிமைனிங் இந்த டைம் அப்படி எழுதிக்கிட்டேன். 2n மைனஸ் 1 இன்ட்டு 2n மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸட்ரா 3 1 இது ஆட் டைம் டிவைட் பை n ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல். சரிங்களா? அப்போ n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸட்ரா 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 வேலைனா n ஃபேக்டோரியல். அப்போ இந்த n ஃபேக்டோரியல் இந்த n ஃபேக்டோரியல் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ஈக்குவல் டு 2n இன்ட்டு இதை வந்து ரிவர்ஸில் இப்போ எழுதிக்கலாம். ரிவர்ஸில் எழுதணும்னா 1 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு எக்ஸட்ரா 2n மைனஸ் 3 இன்ட்டு 2n மைனஸ் 1 டிவைட் பை டினாமினேட்டரில் n ஃபேக்டோரியல். ஸோ இப்போ இதுதான் என்னது RHSோட வேல்யூ. சரிங்களா? இப்போ LHS ஈக்குவல் டு RHS ப்ரூவ் பண்ணிட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் n இன்ட்டு n மைனஸ் 1 காம்பினேஷன் ஆஃப் r மைனஸ் 1 ஈக்குவல் டு n மைனஸ் r ப்ளஸ் 1 இன்ட்டு nc r மைனஸ் 1. சரிங்களா? ஸோ LHS ஈக்குவல் டு RHSன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா LHS எடுத்துக்கலாம். LHS ஈக்குவல் டு சொல்யூஷன். LHS என்ன இருக்குன்னா n இன்ட்டு n மைனஸ் 1 காம்பினேஷன் ஆஃப் r மைனஸ் 1 இப்போ ஈக்குவல் டு n இன்ட்டு NCR ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். NCR ஃபார்முலானா n ஃபேக்டோரியல், nக்கு பதில் n மைனஸ் 1 இருக்குது, n ஃபேக்டோரியல் டிவைட் பை r ஃபேக்டோரியல், rக்கு பதில் r மைனஸ் 1 இருக்குது இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். இப்போ n மைனஸ் ஆஃப் r மைனஸ் 1 ஃபேக்டோரியல், n ஃபேக்டோரியல் டிவைட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். nக்கு பதில் n மைனஸ் 1 இருக்குது, rக்கு பதில் r மைனஸ் 1 இருக்குது. அப்போ nக்கு பதில் n மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் rக்கு பதில் r மைனஸ் 1. அப்போ ஈக்குவல் டு n இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் டிவைட் பை n மைனஸ் r மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு இந்த மைனஸ் அளவில் மல்டிபிள் பண்ணிட்டுனா n மைனஸ் 1 மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 ஃபேக்டர்னு வரும். சரிங்களா? அப்போ இந்த மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ஈக்குவல் டு n இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் டிவைட் பை r மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டர்னு வரும். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக நம்ம ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா ப்ரூஃபில் என்ன இருக்குன்னா n மைனஸ் r ப்ளஸ் 1 இன்ட்டு NCR மைனஸ் 1 இருக்குது. அப்போ இந்த ப்ரூஃபுக்காக பார்த்தீங்கன்னா n இன்ட்டு ப்ரூஃபில் என்ன இருக்குன்னா n மைனஸ் r ப்ளஸ் 1ங்கிற டைம் இருக்குது. இப்போ இந்த ப்ரூஃபுக்காக இந்த டைம் வந்து n மைனஸ் ஆஃப் r ப்ளஸ் 1ங்கிற டைமால் மல்டிபிள் டிவைட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? n மைனஸ் r ப்ளஸ் 1 ப்ரூஃப்காக n மைனஸ் r ப்ளஸ் 1ங்கிற டைமில் மல்டிபிள் டிவைட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குன்னா n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை r மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டர்னு இருக்குது. சரிங்களா? இப்போ ஈக்குவல் டு n மைனஸ் r ப்ளஸ் 1 இன்ட்டு n இன்ட்டு n minus 1 factorial divided by ஸோ டினாமினேட்டரில் பாருங்கள் இந்த டைம் இங்கே என்ன இருக்குன்னா
n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன்னுங்கிற டேம் இருக்குது, இங்கே n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் டேம் இருக்குது. இங்கே n மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு என்னன்னா அதை எப்படி எழுதிக்கலாம்னா n ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். n மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு என்னன்னா n ஃபேக்டோரியல், அதே கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே ஆர் மைனஸ் n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இருக்கிறதுனால இந்த இடத்துல எப்படி எழுதிக்கலாம்னா n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். இன்ட்டு ரிமைனிங் என்ன இருக்குன்னா ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இருக்குது. சரிங்களா? n மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு என்னன்றதை n ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் இங்கே n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இருக்குது. ஸோ அதனால் இதை எப்படி எழுதிக்கலாம்னா n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ ஈக்குவல் டு இந்த டைம் என்ன இருக்குன்னா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன்னுங்கிற டைம் அப்படி வச்சுக்கலாம். நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா n இன்ட்டு n மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இருக்குது, அதை எப்படி எழுதிக்கலாம்னா n ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். n இன்ட்டு n மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் வந்து n ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். டிவைட் பை டினாமினேட்டரில் என்ன இருக்குது n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இருக்குது. சரிங்களா? இப்போ ஈக்குவல் டு இந்த nc இந்த டைம் அப்படி எழுதிங்க n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் இந்த டைம் அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்தது இது பாருங்கள் n ஃபேக்டோரியல் டிவைட் பை n மைனஸ் அந்த இதை எப்படி எழுதிக்கலாம்னா n ஃபேக்டோரியல் டிவைட் பை இந்த டைம் எப்படி எழுதிக்கலாம்னா n மைனஸ் ஆஃப் இந்த டைமில் இருந்து இந்த மைனஸை காமனாக எடுத்துங்க. ஆக்சுவலாக ஆர் ப்ளஸ் ஒன்லேருந்து ஒரு மைனஸை காமனாக எடுத்துட்டோன்னா n மைனஸ் ஆஃப் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டர்னு வரும். இன்ட்டு ஆல்ரெடி எங்கன்னா இருக்குது ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டர் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஆர் இங்கே வந்து n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன்னு இருக்குது. இந்த ரெண்டு டைமில் ஆர் ப்ளஸ் ஒன்னுங்கிற டைமில் வந்து நான் ஹோலாக ஒரு மைனஸை காமனாக எடுக்கிறேன். இப்போ மைனஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா ஆர் மைனஸ் ஆஃப் ஆர் மைனஸ் ஒன் இன்ட்டு ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டர் வரும். இப்போ ஈக்குவல் டு இந்த டைம் அப்படி எழுதிங்க n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன். இது எதுக்கான ஃபார்முலானா n ஃபேக்டோரியல் டிவைட் பை n மைனஸ் ஆஃப் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல், என்சிஆர் ஃபார்முலா. என்சிஆரில் ஆருக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது ஆர் மைனஸ் ஒன்னு இருக்குது. இங்கே ஆறு இங்கேயும் ஆறு இங்கேயும் ஆறுன்னு வந்துச்சுன்னா என்சிஆர் ஃபார்முலா. இங்கே ஆர் மைனஸ் ஒன் இங்கேயும் ஆர் மைனஸ் ஒன் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலானா என்சி ஆர் மைனஸ் ஒன். சரிங்களா? இப்போ இதுதான் என்சி ஆர் மைனஸ் ஒன். ஸோ இப்போ இதுதான் எதனுடைய வேல்யூ ஆர்ஹெச்எஸ். சரிங்களா? இப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணிட்டோம். சரிங்களா? இங்கே இப்போ இந்த இடத்துல ஆறுன்னு வந்துச்சுன்னா n ஃபேக்டோரியல் டிவைட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். ஆறுன்றதான் என்சிஆர்னு எழுதுவோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது ஆர் மைனஸ் ஒன்னு இருக்குது. அப்போ என்சி ஆர் மைனஸ் ஒன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.